பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட இவ்விதமாகவே பேச விரும்புகிறேன். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் அநேக காரியங்களை சிந்திக்க முடியும். அநேக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திட்டமிட முடியும். அநேக காரியங்களை குறித்து இவைகள் எப்படி இருக்குமோ, இவைகளை இப்படி செய்யலாமோ, அல்லாவிட்டால் இவைகளை நாம் அப்படி செய்து விடலாம் என்று சொல்லி அநேக காரியங்களை திட்டமிடலாம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாய் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய யோசனை என்று ஒன்று உண்டு. தேவன் என்ன யோசிக்கிறாரோ, கர்த்தருடைய யோசனை எதுவோ, தேவனுடைய சித்தம் எதுவோ அது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை வேதம் மிக அழகாய் நமக்கு காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை சூழலும் அதை நமக்கு ஞாபகப்படுத்தி போகிறதை அநேக இடங்களிலே நாம் கண்டுகொள்ள முடியும். எனவேதான் வேதாகமத்தினுடைய ஒரு வேத பகுதி விதமாய் சொல்லுகிறது, இதோ ஜனங்கள், இதோ ஜலப்பிரவாகம் வந்த பிற்பாடு, அது அழிந்த பிற்பாடு நோவாவனுடைய குடும்பம் இந்த பூமியிலே தழைக்க ஆரம்பிக்கிறது. இப்படி ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிற பொழுது சினேயர் என்கிற ஒரு தேசத்தை கண்டு அவர்கள் அங்கே குடியிருக்க ஆரம்பித்தார்கள். இந்த நாட்களிலே பூமி எங்கும் ஒரே பாஷையாய் இருந்தது. அவர்கள் ஒரே விதமான பாஷையை பேசிக்கொண்டிருந்தபடியினாலே இவர்கள் இப்பொழுது நினைக்கிறார்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு பெயர் உண்டாக ஒரு நகரத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நகரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி நகரத்தை கட்ட ஆரம்பிக்கிறவர்கள் அவர்கள் சோதரன் செங்கலை அறுக்கிறார்கள். செங்கலை அறுத்து சோதரம் அவர்கள் சாந்துக்கு பதிலாய் நிலைக்கீழ் அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்கள் தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. எனவே நாம் அந்த நகரத்தை கட்டுவோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், வானளாவிய ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பெயர் உண்டாக்குவோம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன? நாம் நினைக்கிற காரியம் தடைபடாது. காரணம் என்ன? நாம் எல்லாரும் ஒரே இடத்திலே குடியிருக்கிறோம், ஒரே விதமான பாஷையை பேசுகிறோம், ஒரே நாம் பேசுவது சோதரம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுகிறது, ஒருவருக்கொருவர் ஒருமனப்பாடு இருக்கிறது. எனவே தடைபடாது என்பதாய் அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த நகரத்தை பார்க்க கர்த்தர் வந்த பொழுது ஆண்டவர் இவருடைய மனமேட்டுமையை பார்க்கிறார். இவருடைய மனமேட்டுமை தேவனை தாண்டி தன்னுடைய பெயரை நிலைநிறுத்த வேண்டும், தேவனுடைய செயல்களை தாண்டி தன்னுடைய காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாயாக்கினார். அவர்கள் நகரம் கட்டுவதை விட்டுவிட்டு பூமியின் மீதெங்கும் சிதறி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இங்கே அவர்கள் நினைத்தது நடைபெறுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அங்கே அவருடைய சித்தத்தை, அவருடைய யோசனையை அங்கே அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், இந்த நாளிலும் ஒருவேளை நாமும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அநேக காரியங்கள் இருக்கும். இவைகள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை செய்யலாம், இதை தேவனுடைய கரத்திலே கொடுத்து தேவ சித்தத்திற்காய் காத்திருந்து நாம் நடத்துகிற பொழுது அது நமக்கு வாய்க்கும். எனவே அவ்விதமான கிருபையை பெற கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, தம்முடைய கிருபையும் தம்முடைய மகிமையும்
எங்களுக்கு தருகிற, எங்களுக்கு பெருக செய்கிற நல்ல தெய்வம் நீராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் அநேகமாயிருந்தாலும் உம்முடைய யோசனையே நிலைநிற்கும் என்று வேதம் சொல்லுகிறபடியினால் தகப்பனே, உம்முடைய யோசனையை நிலைநிற்க செய்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய யோசனையை எங்களுக்கு நிலை நிற்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய யோசனையின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் நாங்கள் நடந்து செல்வதற்கு வேண்டிய கிருபையும் மகிமையும் என் ஆண்டவர் எங்களுக்கு அளித்தருளுவீராக. கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.